ஐயோ வீடெல்லாம் ஒரே குப்பையா இருக்கு. தேவி நீ பக்கெட்ல தண்ணி பிடிச்சிட்டு வா, அதுக்குள்ள நான் கூட்டி பெருக்கிறேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீங்களாம் வீட்டுக்கு கிளம்புங்க, நான் சுத்தம் பண்ணிட்டு வரேன். நீ கொடுங்க. நல்லா இருக்குடா. ஒருத்தருக்கு 3 பேர் பொம்பளைங்க இருக்கிறோம், நீ கூட்டி பெருக்கிறியா? முதல்ல வீட பாக்கணும். ஐயோ ஏய் பாத்ரூம் பாடகி, போய் பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பாரு. நீதான் மொட்டை மாட ரசிகாச்சே, நீ போய் மொட்டை மாடி பாரு. இந்த ரூம் பார்க்கலாம். அண்ணே வீடு சின்னதா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்குண்ணே. ஆமாண்டா, லக்ஷ்மி கடாட்சமா இருக்கு. நிச்சயமா இந்த வீட்ல நாம நல்லா இருப்போம். ஆமாமா. அண்ணி நீங்க சத்தம் போடாதீங்க. ஏய் அங்கே நில்லுடி. எதுக்கு இங்க வந்த? அம்மா சத்தம் போட்டு காட்டி கொடுத்துறாதீங்க. சைலண்டா போங்க போங்க. உன்னதானி கேக்குறேன், ஏன் இங்க வந்த? அம்மா நான் ஆமா, உனக்கு இந்த வீடு எப்படி தெரியும்? வீடு பார்த்து அட்வான்ஸ் கொடுத்த உடனே தம்பி தகவல் அனுப்பிச்சிட்டானா? ஏண்டா கிருஷ்ணா, என் பேச்ச மீறி அக்கா கூட ஒட்டி உறவாடுறியா? இல்லம்மா, அக்கா போன் பண்ணுச்சு, அதனால தான் நான் நீ சும்மா இருடா. ஏன் ரஞ்சினி, எங்க சொத்தெல்லாம் புடிங்கிட்டு என் புருஷனை கொன்னீங்க, பத்தாதா? கடைசியில அவர் விட்டுட்டு போன அட்வான்ஸையும் வாங்கிட்டு எங்களை நடுத்தெருவுல விட்டீங்க, அதுவும் பத்தாதா? இன்னும் என்ன இருக்குன்னு எங்களை துரத்திக்கிட்டு இருக்கீங்க. நாங்க எங்கேயும் நிம்மதியா இருக்க கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? அம்மா அம்மா நான் என்னமா தப்பு பண்ண? என்ன ஏன் திட்டுற? நீதாண்டி ஆரம்பம். நாங்க இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு ஆரம்ப காரணமே நீதான். இதோ உன் கையில இருக்கிற இந்த குழந்தை இதான் காரணம். அம்மா நான் இந்த குழந்தை கருவிலையும் அழிக்கணும்னு எத்தனை வாட்டி முயற்சி பண்ணேன், உனக்கு தெரியாதா? வேண்டாடி, எனக்கு எந்த கதையும் வேண்டாம், எந்த உறவும் வேண்டாம். அம்மா அப்பா சாவுக்கும் உங்க கஷ்டத்துக்கும் இந்த குழந்தை தான் காரணம்னா இது உங்க கையாலே கழுத்து நடிச்சு கொண்டுடுங்க. குழந்தைய காரணம் காட்டி பேசாத. பெரியவங்க எல்லாம் சேர்ந்து ஏமாத்தினது பத்தாதுன்னு இப்போ இத வேற கூட்டு சேர்த்துக்கிறியா? உன் புருஷன் ஒரு அயோக்கிய, அதோட கேடுகட்ட அயோக்கிய உன் தம்பி. யாரும் என் மூஞ்சில முழிக்காதீங்க, போயிடுங்க. அம்மா முகுந்த மன தப்புக்கு என்ன ஏமா தண்டிக்கிறீங்க? காயத்ரி வீட்டுக்கு முட்டை கிடத்த செலுத்தி போட்டு அவன் பண்ணி வச்ச பிரச்சனைக்கு நான் பலிகடை ஆகணுமா? சித்ரா மேல ஆசைப்பட்டு அவன் தானே மொட்டை கருதாசு எழுதுனான். எல்லா தப்புக்கும் அவன் தானே காரணம். அவனை செருப்பால் அடிக்கிறத விட்டுட்டு என்ன எதுக்கு வெறுக்கிற? அம்மா பதில் சொல்லுமா. என் மேல இருக்க ஒரே தப்பு, நான் இந்த குழந்தைய சம்மந்த பெத்து எடுத்ததுதான். இது அழிக்கணும்னு நினைச்சப்போ அண்ணாமலை போட சத்தியம் தானே தடுத்துச்சு. எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. தயவு செஞ்சு நீ வெளியில போயிடு. மாமா இங்க பாருங்களேன், அக்கா எந்த தப்பும் பண்ணலமா. தயவு செய்து அவங்க மனசை நோகடிக்காதீங்க. நீ பேசாதடா. உனக்கு வேணா காந்தி மனசு இயேசு மனசு இருக்கலாம், எனக்கு இல்ல. என்ன நான் தப்பு பண்ண மாட்டேன், தப்பு பண்ண உங்களை மன்னிக்க மாட்டேன். இது பாருடி, இதுக்கு மேலேயும் என் முன்னாடி நிக்காத, போயிடு. போடி வெளியே. என்னம்மா நீங்க? அக்கா ரஞ்சினிக்கா, அக்கா இருக்கா? அம்மா ஏதோ கோவத்துல பேசுறா, நீ ஏக்கா சொல்றது கேளுக்கா. அக்கா இருக்கா?
நீ என் பேச்சு கேட்டு நடக்கிறதா உத்தேசமே கிடையாதா? போதும்மா போதும். இது வரைக்கும் நம்ம பிரச்சனை வாழ்ந்ததெல்லாம் போதும். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு வரும்போது நிம்மதியா சந்தோஷமா வாழ்வோம்மா. சரி, நேரம் ஆயிடுச்சு. நீங்களாம் கிளம்புங்க, நான் வீடு சுத்தம் பண்ணிட்டு வரேன். போங்கம்மா. மா, நம்ம குடி வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சத்தம் போட்டுட்டு இருந்தா ஹவுஸ் ஓனர் ஏதாவது நினைப்பாரு. வாமா போலாம். ஆமாம்மா, அண்ணா க்ளீன் பண்ணிடுவாங்க, நம்ம போகலாம். என்கிட்ட ஏன் மறைச்சீங்க? 2 வீட்டுக்கும் மொட்டை கடுதாசி எழுதி இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமா இருந்தது உங்க முகுந்த அண்ணன் தானே. ஏன் என்கிட்ட மறைச்சீங்க? இல்ல, என் வாழ்க்கையை கேள்விக்குறியாயிடுச்சு. அதுக்கு மேல முகுந்தனை தான் தப்பு பண்ணுச்சுன்னு சொல்லி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? அவரு சித்ராணி மேல ஆசைப்பட்டனால இந்த மாதிரி அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டாரு. ஆனா அது இந்த அளவுக்கு என் வாழ்க்கையை பாதிக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல காயத்ரி. என்னால என்ன பண்ண முடியும்? எங்க அண்ணன் மூஞ்சில் நான் கறியை பூசினா அது என் மூஞ்சில் பூசுற மாதிரி தானே. இவ்வளவு நல்லவனா உங்களால எப்படிங்க இருக்க முடியுது? நீங்க நல்ல மனசோட எல்லா பழியையும் உங்க தலை மேல போட்டுக்கிட்டாலும் இந்த ஊர் உலகம் உங்களை ஏமாளின்னு தானே சொல்லும். நானும் இவ்வளவு நாளா உங்களை தப்பா நினைச்சிட்டேனே. ஏண்டா ஏண்டா பத்தாம் பசலியா இருக்க? உனக்கு நல்லது மட்டும்தான் சொல்லி வளர்த்திருக்க, கெட்டது உனக்கு புரிய மாட்டேங்குது. யாராவது நமக்கு துரோகம் செஞ்சாங்கன்னா திருப்பி நாம துரோகம் செய்யறதா தப்பு. ஆனா அந்த துரோகத்தை புரிஞ்சுக்கிட்டு விலகி நிக்கிறதாண்டா புத்திசாலித்தனம். நான் விலகி தானமா இருக்கேன். எங்கடா விலகி இருக்க? அந்த ரஞ்சினியை புது வீட்டுக்கு ஏண்டா வர சொல்லி இருந்த? அவளை துருப்பு சீட்டா வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் நம்ம கிட்ட வந்து ஒட்டுறதுக்கா? அதான் இருக்கிறதெல்லாம் புடிங்கிட்டு போயிட்டாங்களே, வேற என்ன இருக்கு கொண்டு போறதுக்கு? அன்புமா, உங்ககிட்ட அன்பு இருக்கு, உன் மனசு பூரா பாசம் இருக்கு. அதனாலதான் ரஞ்சினிக்காவோட தேடி வந்துச்சு. அன்பும் பாசமும் என்கிட்ட இருந்துச்சு, இப்ப அது இல்ல. அவ கருத்தரிச்சு எப்ப உங்க அப்பா உயிருக்கு ஒல வச்சாலோ அப்பவே போயிடுச்சு. நீ ஏன் தான் இப்படிலாம் பேசிட்டு இருக்க எனக்கு தெரியல. அந்த கருவை கலைக்கிறதுக்கு அக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சுன்னு உனக்கு தெரியும்ல. தான் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கண்ட கண்ட மருந்தெல்லாம் குடிச்சது. அப்பதானே தடுத்து சத்தியம் வாங்கினாரு. பழைய கதையெல்லாம் பேசாத, அது எனக்கு தேவையில்லை. பழைய கதையை நான் பேசலம்மா, நீங்க தான் பழசை எல்லாத்தையும் மனசுல வச்சு எல்லாரையும் வெறுத்துட்டு இருக்கீங்க. என்னடா என்ன பேசுற நீ? பின்ன என்னம்மா, செந்தில் மாமா பட தப்புக்கும் முகுந்தன பட தப்புக்கும் அக்காவை நீ வெறுத்துட்டு இருக்க. எங்க பார்த்தாலும் ஒரு நாயை விரட்டுற மாதிரி விரட்டுற. பாவம் அக்கா, அது எவ்வளவு வருத்தப்படும் கொஞ்சம் அதை யோசிச்சு பாத்தியா? சரி அக்காவை விடு, குழந்தை என்ன பண்ணுச்சு? ஜோசியக்காரர் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏமா சரி, இப்ப உன் கணக்குப்படியே வருவோம். குழந்தை பிறந்துருச்சு, குழந்தை கழுத்தை நினைச்சு கொண்டுருவோமா? அப்படி கொண்டுட்டா செத்து போனப்பா திருப்பி வந்துருவாரா? டேய், என்னடா பேசுற நீ? ரஞ்சினி மாதிரி நீயும் பேசிக்கிட்டு இருக்க. நான் குழந்தைய கொல்ல சொன்னா அந்த அளவுக்கு கல் நெஞ்சக்காரியானா? என்னம்மா, அப்பாவோட உயிர் போய் அந்த குழந்தை பிறந்திருக்குன்னா அப்ப அந்த குழந்தை அப்பாவோட உயிர் தானே? அப்பாவோட ஆத்மா அதுக்குள்ள தானே இருக்கு. நீங்க ரஞ்சினிக்காவையும் குழந்தையும் வெறுத்து ஒதுக்குனீங்கன்னா அப்பாவையே வெறுத்து ஒதுக்குற மாதிரி. தயவு செய்து அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க ரஞ்சினிக்கா மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அப்பாவே பேசுற மாதிரிமா.
சரிம்மா, அக்கா இனிமேல் உன்னை பார்க்க வர வேணாம்னு சொல்லிடுறேன். அப்பா மாதிரி பிறந்திருக்க குழந்தை முகத்துல முழிக்கிறதுக்கு அம்மா கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. செத்தாலும் இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்காதுன்னு அவங்க கிட்ட சொல்லிடுறேன். போதுமா? இங்க எதுக்காக வந்த? எனக்கு இங்க சொந்தக்காரங்க யாரும் கிடையாது. சோ உங்களை பார்க்க தான் நான் இங்க வந்தேன். இத பாரு, உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டேன். இனிமேல் இந்த பக்கம் வர்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஹலோ, ஒரு நிமிஷம். நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க. ஹலோ காயத்ரி, அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், எங்க குடும்பத்துக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. எங்க குடும்ப விஷயத்துல இனிமேல் தலையிட வேண்டான்னு. திரும்ப திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. அப்புறம் உங்க அப்பா அம்மாட்ட சொல்ல வேண்டியதா இருக்கும். அது உனக்கு மரியாதையே இருக்காது. சொல்லிட்டேன். நீங்க இப்போ நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லலனா நானும் உங்க பொண்டாட்டி சித்ரா கிட்ட பேச வேண்டியது இருக்கும். அதுவும் மரியாதையா இருக்காது. பரவாயில்லையா? ஏய், என்ன மிரட்டுறியா? கிருஷ்ணா கையெழுத்து போட்டு கொடுத்ததும் அந்த பத்திரத்தை வீட்டுல கொண்டு போய் வச்சதை என் வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன வேணா பண்ண முடியும். படிக்காத என் புருஷனை வேணா நீங்க ஏமாத்தலாம். நான் படிச்சவ. எனக்கும் உங்களை விட கிரிமினலா யோசிக்க தெரியும். என்ன பாக்குறீங்க? நான் என் புருஷனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவரோட சேர்ந்து வாழாம பிரிஞ்சு இருந்ததை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இன்னைக்கு அத்தனை சொத்தையும் புடுங்கிக்கிட்டு அந்த குடும்பத்தை ரோட்ல விட்டதுல இருந்து எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். இத பாரு, நீ உன் புருஷனோட வாழலன்னா உன் திமிருனால வாழல. அதுக்கு நான் எதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கணும்? பதில் சொல்லிதான் ஆகணும். எங்களை பிரிச்சு வச்சுட்டு நீங்களும் சித்ராவும் மட்டும் சந்தோஷமா வாழ்ந்துருவீங்களா? என் புருஷன் வேணா ஏமாளியா இருக்கலாம், நான் அப்படி இருக்க மாட்டேன். உங்க மேல இருக்கிற பாசத்தினால என் புருஷன் வேணா உண்மையை மூடி மறைக்கலாம். ஆனா எனக்கு அந்த அவசியம் இல்ல. ஏய், நான் உனக்கு அப்படி என்ன பண்ணிட்டேன்? கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு மொட்டை கடுதாசி எழுதி போட்டது நீங்க தானே? அந்த லெட்டர் தான் என்னையும் என் புருஷனையும் இன்னைக்கு வரைக்கும் பிரிச்சு வச்சிருக்கு. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? இப்பதான் தெரிஞ்சது. அதுவும் ஆதாரத்தோட. என்ன யாருன்னு கேட்டீங்கல்ல? நீ எங்க குடும்பத்தோட சம்பந்தம் இல்லாதவன்னு சொன்னீங்கல்ல. இப்ப நான் யாருன்னு காட்டட்டுமா? ஏய், என்ன மிரட்டுறியா? உன்னால என்ன பண்ண முடியும்? அந்த மொட்டை கடுதாசி எழுதுனது நான் தாங்கிறது எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. டைமை வேஸ்ட் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்காத, போ. எல்லாருக்குமே தெரியுமா? சித்ராவுக்கு கூட தெரியுமா? சித்ராவுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். சித்ராவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த காயத்ரி யாருன்னு இனிமேதான் உங்களுக்கு புரியும். மொட்டை கடுதாசி எழுதி என் வாழ்க்கையை கெடுத்ததே உன் புருஷன் தான்னு சித்ரா கிட்ட சொல்ல போறேன். அதுக்கப்புறம் உங்க நிலைமை என்ன ஆகுதுன்னு பாருங்க. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் மாசல்லே உள்ளாத்திட்டு இருக்கேன். மாப்பிள, இன்னைக்கு நம்ம ரைஸ் மில்லுக்கு ஒரு புது கஸ்டமர் வந்தாரு. என்னுடைய பிசினஸ் முனையை யூஸ் பண்ணி அந்த ஆளை கோழி அமுக்கிற மாதிரி ஒரே அமுக்கு அமுக்கிட்டல. பாட்டி பெரிய அரிசி வியாபாரி. உடனடியா நம்ம ரைஸ் மில்லுக்கு 300 லோடு நெல் இறக்குமதி பண்ணிட்டல. இனிமே நம்ம ரைஸ் மில்லு டெய்லி 2 ஷிஃப்ட் ஒர்க் பண்ணும். பணம் கொட்ட போகுது இல்ல? அட என்ன மாப்பிள, எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். மூஞ்சியை தொங்க போட்டுட்டு இருக்கீங்களே. மாமா, அந்த காயத்ரி என் ஆபீஸ்க்கு வந்து கண்டதையும் பேசி என் மூட அப்செட் பண்ணிட்டா. என்னது? காயத்ரி ஆபீஸ்க்கு வந்தாளா? ஏன்? நான் உங்க வீட்டுக்கு மொட்டை கடுதாசி எழுதுற விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு. அவளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அதான் தெரியல.
என் தங்கச்சி மேல ஆசைப்பட்டு நீங்க எழுதின ஒரே ஒரு லெட்டர் உங்களை விடாம துரத்திக்கிட்டே இருக்கு. அவ சீரியஸா சொல்லிட்டு போறா மாமா. சித்ரா கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டிட்டு போறா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆட போங்க மாப்பிள்ள, நீங்க இந்த லெட்டர் விஷயம் ஒருத்தருக்காக தெரியும். பூகம்பம் வரும், புயல் அடிக்கும், சுனாமி வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கடைசியில புஷ்னு போலையே. சொன்னா சொல்லிட்டு போட்டோம், விடுங்க. மாமா, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் எங்க அப்பா அம்மா என்ன மன்னிச்சிருவாங்க. ஆனா சித்ரா என்ன மன்னிக்க மாட்டா. அவளோட குணம் எனக்கு தெரியும். ஆமாமா, சித்ரா நியாயம் தர்மம்னு பேசுறவ. அவளுக்கு மட்டும் கோவம் வந்துச்சுன்னு வைங்க, யாரு என்னன்னு பார்க்க மாட்டா, தூக்கி எறிஞ்சு பேசிடுவா. யாரையும் கிட்ட கூட சேர்க்க மாட்டா. அதான் மாமா எனக்கு பயமா இருக்கு. சித்ரா இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்ல. காயத்ரி வந்து சித்ரா கிட்ட உண்மையை சொல்லிட்டானா அதுக்கப்புறம் சித்ரா என்னை விட்டு போயிடுவா. அப்படி சித்ரா என்னை விட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஆட என்ன மாப்பிள்ள, நீங்க காயத்ரியாவது இங்க வரதாவது அதெல்லாம் சும்மா மாப்பிள்ள. காயத்ரி எப்படி ஆஃப் பண்றதுன்னு நான் நல்லா யோசிச்சு உங்களுக்கு சூப்பர் ஐடியா ஒன்று தரேன். என்ன மாப்பிள்ள இது, உங்களுக்கு ஏதாவது ஆட்டோல வருது? ஐயோ, வாழை பிடிக்க போதா தலையை பிடிக்க போதான்னு தெரியலையே. எங்க பிடிச்சாலும் ஆபத்தாச்சே.